ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கண்மணி கிரியேஷன். இன்றைக்கி நம்ம ஸ்ட்ராபெரி பிளான்ட் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்ட்ராபெரி பிளான்ட் வைக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் மண் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். நம்ம வீட்டு தோட்டத்து மண் கொஞ்சமாக எடுத்துக்கிட்டு கோகோ பீட் கொஞ்சம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸ்ட்ராபெரி பிளான்ட்க்கு கோகோ பீட் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே போட்டு வைக்கலாம். செடி நல்லா சூப்பராக வரும். இப்போது மிக்ஸ் பண்ண மண் கூட மாட்டு சாண உரம் கொஞ்சமாக ஆட் பண்ணி அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு மண் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்ச மண்ணை வந்து ஒரு 6 இன்ச் பாட் நிறையா போட்டு ஃபில் பண்ணிக்கலாம். ஸ்ட்ராபெரி போடுறதுக்கு 6 இன்ச் பாட்டே கரெக்டாக தான் இருக்கும். இப்போ அது நிறையா மண் ஃபில் பண்ணிவிட்டு சென்டரில் மட்டும் குட்டியாக செடி வைக்க ஒரு ஹோல் போட்டுக்கலாம். நாங்கள் வாங்கிட்டு வந்த ஸ்ட்ராபெரி செடியில் நிறையா குட்டி குட்டி ஸ்ட்ராபெரியும் பூவும் இருந்துச்சு. நாங்கள் எல்லாத்தையும் கட் பண்ணி விட்டுட்டோம். ஏன்னா அந்த ஷாப் ஓனர் சொன்னாங்க எல்லா பூவையும் கட் பண்ணி விட்டால் தான் நல்லா வளரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரே ஒரு ஃபஸ்ட்டு ஸ்ட்ராபெரி மட்டும் சென்டிமெண்ட்டாக விட்டுட்டு மிச்சம் எல்லா பூவையும் நாங்களும் கட் பண்ணி விட்டுட்டோம். இப்போ அந்த பிளான்ட்டுக்கு அடியில் இருந்த மண் வந்து ரொம்ப கட்டியாக இருந்துச்சு. அந்த மாதிரி இருந்தால் செடி நல்லா வளராது. அதனால் அந்த மண்ணை நல்லா உடச்சி விட்டுட்டு செடியை நடலாம். ரொம்ப போட்டு மண்ணை ப்ரெஸ் பண்ணாமல் லைட்டான ஒரு ப்ரெஷர் கொடுத்து செடியை சென்டராக வச்சு நட்டுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஸ்ட்ராபெரி பிளான்ட் வந்து நட்டாச்சு. நட்டு முடித்ததுக்கப்புறம் கொஞ்சமாக வாட்டர் வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டுருங்க. இப்போ வந்து தேங்காய் நாரை எடுத்து ஸ்ட்ராபெரி பிளான்ட்டுக்கு உள்ளே நான் இப்போ வைக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. அது ஏன்னா வாட்டரை அப்சர்வ் பண்ணி செடி எப்போவுமே கொஞ்சம் ஈரப்பதமாக இருக்கும். அப்புறம் ஸ்ட்ராபெரி பிளான்ட் வந்து மண்ணில் பட்டால் அழுகிடும். நீங்கள் இந்த மாதிரி தேங்காய் நார் வைக்கிறதுனால ஸ்ட்ராபெரி வந்து அழுகாமல் ஃப்ரெஷ்ஷாக உங்களுக்கு கிடைக்கும். 1 வீக் அப்புறம் ஒரு அழகான குட்டி ஸ்ட்ராபெரி எங்களுக்கு கிடச்சிது. நீங்களும் நான் சொன்ன மாதிரி ஸ்ட்ராபெரி பிளான்ட் வளர்த்து உங்களோட ரிவ்யூஸை கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கங்க. நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஓகே, பாய். நெக்ஸ்ட்